இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி ஒன்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களை வெளியீடுகள், புத்தகங்கள், பாடல், பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு வசனம். அநேக வீடுகளில் போர்டில் தொங்க போட்டிருப்பாங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன்னா யார்? நமக்கு மைண்டில் இருக்கிற எண்ணம் என்னென்னா, பொய் சொல்லாதவன். சரிதான், அது சரிதான், தப்பு இல்லை. பொய் சொல்லாதவன் உண்மையுள்ளவன் தான். ஆனால் அதே சமயத்தில் வேதம் நமக்கு சில அனுபவங்களை சொல்லுகிறது. வேத வசனத்தின் அனுபவத்தில் நான் உண்மை உள்ளவன் தானா? இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையை நீங்களே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஏன் என் வாழ்க்கையில் அந்த குறை இருக்குது? ஏன் இந்த வாழ்க்கையில் இது சரியாகலை? ஏன் இந்த பிரச்சனை மாறலை? ஏன் இந்த வியாதி தீரலை? இப்படி சில எண்ணங்கள் உள்ள மற்றொன்று சொல்ல மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே அந்த கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறோம், கர்த்தருக்காக கொடுக்குறோம், மிஷினரி தாங்குகிறோம், ஆனாலும் இந்த பிரச்சனைலாம் மாறலையே. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்குத, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளோ வெற்றியாக இல்லையே. இப்படி பல கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கும். வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அங்கே குறைவே கிடையாது. பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றால் குறைவில்லாத ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏன் அப்படி இல்லாமல் இருக்குது? வேதத்திலிருந்து சில அனுபவங்களை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 7ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவன். நான் எதை செய்தாலும், என்ன காரியத்தை நடப்பித்தாலும், என்ன பேசினாலும் ஆண்டவருக்கு மகிமை வரணும், ஆண்டவருக்கு கனம் உண்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 17ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள். இந்த வார்த்தை வாசிக்கும் போது நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருக்காக பிரயாசப்படுகிறேன், அவருக்காக செயல்படுகிறேன், இப்படி சொல்கிறேன், நிறைவேற்றிப்பீங்க. அவரோடு கூட இருக்கீங்களா? அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். வேதாந்தத்திலிருந்து ஒரு சில அனுபவங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை உள்ளவன் என்கிற அனுபவத்தோடு நான் ஜெபிக்கணும், நான் செயல்படணுமானா என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எதில் குறைவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, மோசேயுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவர் சொல்கிறார். இதை எபிரேயர்லையும் வாசிக்கிறோம். என் வீட்டில் எங்கும் அப்படின்னு சொன்னால் ஹாலில், படுக்கறையில், கிச்சனில், அப்படியா? இல்லை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவிருந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். கொரிந்தியரில் நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எபிரேயரில் என்ன வாசிக்கிறோம்? நாமே அவருடைய வீடாக இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன்னு சொன்னால் இந்த சரீரத்தில் ஒவ்வொரு அங்கம், ஒவ்வொரு உறுப்புகளும் உண்மையுள்ளது. இந்த சரீரம் ஏற்கனவே நமக்கு தெரியும், சரீரத்துடைய அனுபவம் 5 புலன், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்போ இந்த 5 புலனும் தேவனை சந்தோஷப்படுத்துகிற, தேவனை கனப்படுத்துகிற, தேவனுக்கு மேன்மை உண்டாகும்படியான காரியங்களை செய்கிற உறுப்புகளாக நம்முடைய அவயவங்கள் இருக்குமானால் கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன்.
யோசித்து பாருங்கள், உங்களுடைய அவயங்களை யோசிங்க, எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இதில் அநேக அனுபவங்களை நம்ம வாசிக்கிறோம். மெய், இருதயம், எரேமியா 17:9 நம்ம வாசிக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கணும். அதனால தான் 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். மெய் மட்டும் அல்லது ஒரு வாய், அதை குறித்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா பிரசங்கி 5:6 உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது, உன் வாயின் வார்த்தை ஜாக்கிரதை, ஏன்னா சொற்கள் மிகுதி பாவம் இல்லாமல் போகாது, ஆனால் உன் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும்னு சொல்கிறாரு. அதுதான் வாசிக்கிறோம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாத. வாயை நீ காப்பாற்றிக்கிட்டேன்னா, சரியாக வச்சுக்கிட்டேன்னா, வார்த்தையில் சரியாக இருந்தேன்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி உள்ளவனாயிருப்பாய் என்று தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை அதில் பார்க்குறோம். கண்ணு, நீதிமொழி 4:25 வாசிக்கிறோம், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. அது நேராக தான் பார்க்கும். ஆனால் பைபிள் இப்படி சொல்லுத காரணம் என்ன? ஒத்தாசர் பருவுக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக, வசனத்துக்கு நேராக, சிலுவைக்கு நேராக, அப்படிப்பட்ட ஒரு தெளிவான நேர்த்தியான ஒரு பார்வை இருந்துன்னு சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதம் அதை வாசிக்கிறோம். அதே போல் 54 மூக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். முகர்தல், நோவா பலி செலுத்தும் பொழுது சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார், ஆதியாகமம் 8:24 வாசிக்கிறோம். நீ எதை ஏற்றுக்கொள்கிறாய், எதை வாஞ்சிக்கிறாய், எதை விரும்புகிறாய், அதுதான் அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவம் இருக்கிறத பார்க்குறோம். செவி கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், விருத்த சேனை பண்ணப்படணும். செவி விருத்த சேனை பண்ணப்படலைன்னா தேவையில்லாததை கேட்கும், தேவையில்லாத பக்கத்துக்கு அது திரும்பும், தேவையானதை கேட்காது, தேவையானதுக்கு காதை அடைச்சிக்கிடும். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய காது கேட்கிற காதாக இருக்குமானால் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு நாம் ஆயத்தம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீதிமொழி புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 2வது ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அலப்புகிறவளாக இருக்கக்கூடாது, பறைசாற்றுவளாக இருக்கக்கூடாது. காரியத்தை அடக்குகிறான், அதை தனக்குள்ளேயே அமைதலாக வச்சுக்கிடணும். தேவனுக்கு நமக்கு இருக்கிற ரகசியம் வெளியே வரக்கூடாது. யார் அதை கட்டுப்பாடோடு செயல்படுத்துகிறாங்களோ அவர்கள் உண்மையுள்ளன்னு சொல்லி வார்த்தை சொல்வதை அதில் நான் பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் கூடி வரும் முன்னே மரியா கர்ப்பவதி ஆனாள் என்கிற வார்த்தை வந்த உடனே அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவமானப்படுத்த மடமல், கேட்டீங்களா, இப்படியா அப்படி சொல்லலை, அடக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், எவ்விதமாய் நீங்கள் செயல்படுகிறீர்கள். தீமையை பறைசாற்றுகிற, அருவருப்பான காரியங்களை பறைசாற்றுகிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி மனம் திரும்புங்க. அப்படிப்பட்ட காரியம் செய்யாதீங்க. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாக இருக்கும். ஒருவேளை நான் கர்த்தருக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டு நன்மை கிடைக்கலையே என்று யோசிப்பீங்கன்னா இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீங்க. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீங்கள் எவ்விதமாக இருக்கீங்க யோசித்து பாருங்கள். 3வது ஒரு அனுபவம், தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், இருக்கிற பிரதானிகள் எல்லாரும் எப்படியாயிலும் தானியேல் குற்றப்படுத்தணும், எதுலையாவது அவனை குற்றப்படுத்தணும்னு சொல்லியே பிரயாசப்படுறாங்க. அதுக்கு சமயம் தேடுறாங்க, அதுக்கு வாய்ப்பு தேடுறாங்க, எப்படி குற்றப்படுத்தலாம் என்பதற்கான காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். ஏதாவது ஒரு குற்றத்தில் அவனை மாட்டணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்களாம். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன்கிட்ட குற்றமும் இல்லை, குறைவும் இல்லை. அதனால அவனுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு பழகுகிறவர்கள்
உங்களோட வேலை செய்கிறவங்க, ஊழியம் செய்யணும், உங்களோட ஊழியம் செய்கிறவங்க குற்றப்படுத்த முடியாத, குற்றம் சாட்ட முடியாத, குறை சொல்ல முடியாத வாழ்க்கை வாழ்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் உண்மை உள்ளவன். அந்த உண்மை உள்ளவனுக்கு தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏன் தானியேலை குறித்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நீங்கள் அதை வாசித்தீங்க. நான் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் ராஜாவுக்கு ஞானவான்கள் தேவைன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, பிடிச்சு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு ஆள் தான் இந்த தானியேல். அவனுக்கு ஒரு ஆள் சொல்லப்பட்டிருக்க 3ஆம் வசனத்தில், தானியேல் மாசு இல்லாதவன். பாருங்க, மாசுனா குறை, குற்றம் இல்லாதவன் என்று வாசிக்கிறோம். அதே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தீர்மானம் உள்ளவன். ராஜாவுடைய ஆகாரமாக இருந்தாலும் அதில் ஒரு தீர்மானம் அவனுக்குள்ளே இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் அறிவையும் சாமர்த்தியத்தையும் அவனுக்கு கொடுத்தார். பாருங்கள், தேவன் அறிவையும் சாமர்த்தியத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாவற்றையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஆரம்பத்திலிருந்தே அவனுடைய வாழ்க்கையும் தேவனோடு உள்ள உறவும் நெருங்கி இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். ராஜா சொப்பனம் கண்டார். யாருக்கு அர்த்தம் சரியில்லை. ராஜா சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்கிறாரு. அப்போ மற்ற பிரதானிகள்லாம் கேட்குறாங்க, சொப்பனம் சொல்லுங்க ராஜாவே, அப்போ தானே சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சொப்பனம் சொல்லப்படலை. அப்போது தானியேல் அவனுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து, எங்களுக்கு தவணை கொடுங்க. எதுக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் முறையிடுவதுக்கு. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் முறையிட்ட போது காரியம் வெளிப்படுது. ராஜாட்ட வந்து சொல்கிறான். அதான் அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதான் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 17 தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவு, எந்த தேவை நீங்கள் பார்ப்பீங்கனாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரிக்க நீங்கள் வருவீங்கன்னா, மனுஷத்தை ஜனங்கள்கிட்ட போகாமல் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வருவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியான ஆசீர்வாதம் இருக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகள் 25ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த உண்மையுள்ள மனுஷன் என்பது யார் என்று சொன்னால், எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவன். இந்த காரியத்தை நான் செய்கிற போது ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. இந்த காரியத்தை நான் பேசினா சந்தோஷப்படுவாங்க. பேசணும். இந்த காரியத்தை நான் பேசினா ஆவியான துக்கப்படுவாங்க. பேசக்கூடாது. யார் உண்மையுள்ளவன்? எஜமானை சந்தோஷப்படுத்துகிறவன். பார்த்தீங்களா? நம்ம செய்கிற செயல், நம்ம நடந்து கொள்கிற முறைகள், பழகிற விதங்கள், இவை எல்லாவற்றிலும் எஜமானாகிய இயேசுவுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற, மகிழ்ச்சியை உண்டாக்குற காரியமாக நம்முடைய இருக்குமானால் நாம் உண்மையுள்ளவர்கள். அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையுள்ள மனுஷன் எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அதே இடத்துல எதிர்பார்க்கிறார். பிலிப்பியர் 2:2 பவுல் சொல்லும் பொழுது, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நாம் அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அனுபவம்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு. அந்த எண்ணம், அந்த நினைவு யார் யார் மனசில் தன் வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க உண்மையுள்ளவர்கள். வேதம் அதை தான் சொல்லுது. அதை தான் நம்ம அதில் வாசிக்கிறார். 4வது ஒரு அனுபவமாய் நாம் அதில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கை பலிபீடத்தில் கட்டி கிடத்தி அவன் கத்தி எடுக்கிறான் வெட்டுறதுக்கு. அப்போது பிள்ளையாண்டால் மேலே கையப்படாதன்னு சொல்லி ஆண்டுடைய சத்தம் கேட்குது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்கள், வாசிக்கிறோம். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இவ்வளோ யோசித்து பாருங்கள். பையனை கூட்டிகிட்டு வரான், சகல ஆயத்தங்களை செய்து வரான், வேலைக்காரரை விட்டுட்டு வரான். இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுக்கு பயம் இல்லையா? இருக்குது. ஆனால் அந்த கடைசியில் வரும்போது கர்த்தர் சொல்கிறார், அதே போல் ஆண்டவர் உங்களை கடைசி வரை பார்க்குறார். ஆண்டவர் கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கீங்க, உத்தமமாக இருக்கீங்க என்பதை தேவன் கவனிக்கிறார். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம அதில் பார்க்குறோம். அதே போல் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில்
சாரிபாத் விதவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இந்த சாரிபாத் விதவைக்கு எலியாவை எத்தனை நாள் தெரியும்? யோசித்து பாருங்க. அன்னைக்கு தான் தெரியும், அதுக்கு முந்தி பார்த்ததே கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், நீ போய் முதல்ல எனக்கு ஒரு அடை செய்து கொண்டு வா, அதுக்கு பிறகு உனக்கு உன் பிள்ளைக்கு செஞ்சுக்கலாம். சம்மதிப்போமா நம்ம? யார் இந்த மனுஷன்? சரி, ஏதோ தாகத்து தண்ணி கேட்காரு கொடுக்கலான்னு பார்த்தா இப்போ அப்பா வேணுங்கிறாரு. அது மட்டும் இல்லை, எனக்கும் அவருக்கு கொஞ்சம் செய்து கொடுக்கணுமா, அதுக்கு பிறகு நம்ம சாப்பிடணுமா? இது என்ன கதையாக இருக்குது? என்னெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் வசனம் சொல்லுது, அவள் போய் அவன் சொற்படி செய்தாள். பார்த்தீங்களா? பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் அவளும் அவள் வீட்டாரும் அவனும் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கே. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் எப்படி வந்தது? உண்மையுள்ள மனிதன். அதான் வாசிக்கிறோம். எஜமானை குளிர பண்ணுகிறவன், கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவன். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? ஒரு வயசு யோசித்து பாருங்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உண்மையுள்ள மனுஷன் என்று சொல்லும் பொழுது வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன், ஒவ்வொரு உறுப்பிலையும். அது மாத்திரம் அல்ல, காரியத்தை அடக்குகிறவன், குற்றம் குறைவு சொல்லப்படாதவன், எஜமானை சந்தோஷப்படுத்துகிறவன். நல்ல பிதாவை நின்று துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆம் என்று மாமேன்னு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை உணர்ந்து அர்ப்பணித்து நன்மை சொந்தரிக்க உதவி செய்யும். சரி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.